எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 38. 38ல் இவர் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா. அந்த ராஜா போய் சொல்லிடுறான். ராஜாவை கூப்பிட்டு கேட்டவுடனே அந்த சிற்றரசன் போய் சொல்லிடுறான். ஏகசக்கராக இருக்க நகரத்து சிற்றரசன் சொன்ன உடனே இவாளுக்கு கூப்பிட்றதுக்கு தடப்படலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார் பீஷ்மர். இதுக்குள்ளே இவாளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போடுது. பாண்டவர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவள் என்ன பண்ணுவா, அங்கேருந்து நகர்ந்துருவான். அந்த ஊரில் இருக்க மாட்டான், ஏகசக்கரா ஊர்லேருந்து. ஏன்னா அவளுக்கு பயம். பீஷ்மர் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாருன்னா வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. போனாலும் இவன் துரியோதனோட எந்த எந்த நேரத்தில் என்ன சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணுவானோ தெரியாது. அதனால் அவன் கண்ணில் படாமல் இருக்கிறதே மேல் நினைக்கிறான். ஏன்னா இவளுக்கு முன்னாடி அனுபவம் நிறையா இருக்குது. முதல்லயே ஒரு தரம் பீமன் குந்தி கூட இருக்கும்போது குந்தி எப்பயுமே என்ன பண்ணுவாலாம், தன்னுடைய இந்த பசங்கள் சாப்பிட்றது பற்றியா சாப்பிட்றதுல மொத்தத்தில் இவாளுக்குன்னு கொடுக்குற ஃபுட்டில் பாதியை கொடுத்துருவாளாம் பீமனுக்கு. எப்பயுமே பீமன் அப்படிதான். பீமன் சாப்பாடு ராமன், பலசாலி. அதனால இவ பிராமண வேஷத்தில் இருந்தப்போ கூட பிச்சை எடுத்துட்டு வந்த பணத்துக்கு அதில் பாதியை பீஷ்மரை கொடுத்துட்டு பீமனுக்கு கொடுத்துட்டு மீதி பாதி இருக்கு இல்லையா, இந்த பாதியை நான் 5 பாகமாக போட்டு இவா 4 பேரும் குந்தியும் எடுத்து போகலாம். அந்த மாதிரி அதை மீதியை 5 பாகமாக போட்டு இவா 5 பேருக்கும் சாப்பிட்டு போகலாம். இது எப்பயுமே குந்தி பண்றது. இவன் என்ன சாப்பிடுவான்னு தெரிஞ்சதுனால, இதெல்லாம் தெரிஞ்சதுனால இதுக்கு முன்னாடியே ஒரு தரம் எப்ப துரோணரோட இதை முடிச்சுட்டு வந்தா இல்லையா, துரோணர்கிட்ட இருந்து அந்த பயிற்சி குருகுலத்தை முடிச்சுட்டு நாட்டுக்கு வந்த உடனேயே துரியோதனன் என்ன பண்றான், அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு பேர் ஆயிடுச்சு, அர்ஜுனன் நல்ல பேர் வாங்கிட்டானே அப்படின்னு ஒரு ஆத்திரத்துல என்ன பண்ணுவான், எப்படியாலும் இவாளை கொண்டு விட்டு கணக்கு போடுவான். இவளை யாரு பார்த்தா பீமனை ஆடுவான். பீமன் நல்லா சாப்பிடுவான்னு உடனே அவன் சாப்பாட்டுல மயக்கப்படுறத கலந்து பீமனை கொடுத்துருவான். பீமனை கொடுத்த உடனே பீமனை அதை சாப்பிட்டுட்டு அவன் அப்படியே மயங்கி கிடக்காம பாருங்க. அந்த நேரத்தில் அவனை ஒரு காயத்தை போட்டு கட்டி ஒரு பாழ் கணத்துக்குள்ள தள்ளுவான். மயக்க நிலைமையில கைத்தாலையும் கட்டி கையை காலை கட்டி பாழ் கணத்துக்குள்ள தள்ளுவான். பாழ் கணத்துக்குள்ள தள்ளின உடனே அந்த கணத்துக்குள்ள நாகராணி இருப்பா. சொர்க்கத்துல அவ பாதாள லோகத்து நாகராணி அந்த கணத்துக்குள்ள இருப்பா. அந்த பாதாள கணத்துக்குள்ள இருப்பா. அந்த கணத்துல இருந்து எழுந்திருக்கவே முடியாது. அந்த கணத்துக்குள்ள போனதுதான் நேரம். அவன் என்ன பண்ணுவா, இந்த பீமனை தூக்கின்னு போயிடுவா, அதை கூட்டின்னு போயிடுவா. கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் அவனை கட்டையெல்லாம் அவுத்து விட்டு அவனுக்கு அந்த மயக்கெல்லாம் தெளிய வச்சு அவனை கரெக்ட் பண்ணுது. அவனை நல்ல சுய நினைவு வர வரைக்கும் அவனை கொண்டு போய் காப்பாற்றி வச்சிருப்பா. நாகராணி கொண்டு போய் காப்பாற்றி வச்சிருப்பா. இங்கே 2 நாள் 3 நாளாக பீமனை காணும் அப்படின்னு தேடுவா குந்தி எங்களை தேடினோடனே இவன் துரியோதனன் நான் தான் பண்ணேன்னு சொல்ல மாட்டான். ஆனால் பீமனுக்கு தெரியும் துரியோதனன் தான் பண்ணான்னு. பீமனுக்கு என்ன தெரியும், துரியோதனை கொடுத்த சாப்பாடு தானே சாப்பிட்டான். அதுக்கப்புறம் தானே மயக்காட்சி வந்தான். போன உடனே பாதாள லோகத்துக்கு போன உடனே அவன் நாகக்கண்ணி விஷம் இருக்குன்றதுனால அவள் விஷத்தையெல்லாம் எடுத்துடுறான். விஷத்தையெல்லாம் எடுத்துட்டு விஷத்தால் உனக்கு எதுவும் ஏற்படாது பிற்காலத்துலன்னு அவனுக்கு ஒரு வரம் கொடுத்துட்றான். அவனுக்கு பின்னாடி பிற்காலத்தில் விஷம் எந்த விஷத்தாலையும் விஷங்கள் அவனை பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதை கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறான். திருப்பி மேலே அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அவன் வாயு பகவானோட புத்திரன் இல்லையா. அதனால் வாயு பகவானோட புத்திரன்றது அவளுக்கு நாகக்கண்ணிக்கு தெரியும். அவனுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அவனுக்கு எல்லா வசதியும் பண்ணி சுசூஷையெல்லாம் பண்ணி அவனுக்கு உடம்பையெல்லாம் தேத்தி அவனுக்கு அவனோட மனசுலையும் அந்த துரியோதனம் பண்ணதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்திரம் அதெல்லாம் இருக்கு அப்படியே அவன் மனசுல இருக்கு. இவன் என்ன பண்ணிடுறான், அவனுக்கு எல்லாம் பண்ணிடுறான். கொடுத்துட்டு இனிமே உன்னை விஷம் தாக்காத நான் பார்த்துக்கிறேன். விஷம் எந்த விதமான விஷமும் விஷம்ன்றது உன்னை பாதிக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். இது அவனுக்கு நிறைய பிற்காலத்தில் அவன் சண்டை போடும்போது நிறைய விஷ அம்புகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறான். விஷம் தோத்த அம்புகளை அர்ஜுனன்லாம் விடுவான், பீமன் விடுவான், துரியோதனன் விடுவான். துரியோதனன் விடும்போது பாரத போரில் இவன் தப்பிப்பான். அதெல்லாம் பீஷ்மன் ஒன்றும் பண்ணாதது காரணம் அதுதான். பீமனை ஒன்றும் பண்ணாதது காரணம் அதான். பீமனுக்கு அவ்வளவு எல்லாம் பண்ணி வச்சிருப்பார் பீஷ்மர். பீமன் எல்லா ப்ரொடெக்ஷனும் அவனுக்கு கொடுத்துருவான். விஷத்தால் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அது எவ்வளோ பெரிய விஷயமாச்சு. அது விஷம் ஒன்றும் பண்ணாதுன்றது. அந்த வாரத்தை வாங்கிட்டு வருவான். 1 வாரம் கழிச்சு மேலே வருவான். மேலே கொண்டு விட்டு போவான். நாகக்கண்ணியே கொண்டு விட்டு போவா, மேலே கொண்டு விட்டு போவா. விட்டுட்டு போனவொடனே எழுந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தவொடனே வீடே நாடே அல்லோல கல்லோல போட்டுருவோம். அவன் துரியோதனை ஒழிஞ்சான் பீமன் நினச்சிட்டு இருப்பான்.
ஆனால் பீமன் மறுபடியும் உயிரோட வந்துடுவான். உயிரோட வந்தோடனே குந்திக்கிட்ட மட்டும் விஷயத்தை எல்லாம் சொல்லி வைப்பான். தர்மர்கிட்ட சொல்லி வைப்பான். அர்ஜுனுக்கு தெரியாது இவன் தான் பண்ணான்னு. இவன் வந்து பீமன் வந்து குந்திக்கிட்டையும் தர்மர்கிட்டையும் இப்போ சொல்லி வைப்பான். தர்மர் வந்து இது வந்து சாதாரணமாக இப்போ அண்ணன் தம்பிகள் நாட்டுக்கு சண்டை இது பண்ணிட்டு அவன் பண்ணுறான். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து துரியோதனுக்கு வந்து அந்த துருபதனை கட்டி கொண்டு ஆத்திரத்தில் இருக்கான். அந்த ஆத்திரத்தில் பண்ணிட்டான். சரி, என்ன இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம கூட போனவன் அவன் தம்பி, அவனை விட்டு கொடுக்கக்கூடாது, விடு நீ பெருசாக்காதன்னு சொல்லுவான். அவனு சொல்லுவான் குந்தி சரி போனா போகிறது விடுன்ற மாதிரி தான் இருப்பா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வாரணாவதத்தில் கொண்டு போய் வச்சு அவளை எரிச்ச உடனே இவளை எல்லாரையும் கூட்டோட கைலாசம் அனுப்பத்துக்கு ரெடியாக இருக்கான். எல்லாரையும் கொல்றதுக்கு ரெடியாக இருக்கான். கொலைன்றது வந்து ஏற்றுக்க முடியாது, தான் உயிரை விடுறதுன்றது. இது மாதிரி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவன் ஏகச்சக்கரா நகரத்துக்கு தப்பிச்சு போயிடுறா இல்லையா. இப்போ மறுபடியும் பீஷ்மர் கூப்பிடுறாரு. பீஷ்மர் கூப்பிட்டாருன்னா அவன் வந்து அர்ஜுனன் வந்து வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். நிச்சயம் போயிடுவான். தர்மர் போயிடுவார். தர்மர் போகலான்டுவார். ஆக பீஷ்மர் வந்து நம்மளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து நகர்ந்துட்டு மெதுவாக ஏகச்சக்கராயனத்தை விட்டு வெளியில் போயிடுவான். வெளியில் மறுபடியும் காட்டில் போயிடுவான். காட்டில் போய் தேடிட்டு இருக்கும்போது வருவான். வந்து ஏகச்சக்கராயனத்தில் எல்லாத்தையும் தேடினா கிடைக்க மாட்டான். துரியோதன ஆள் வேற தேடுவான். ஏன்னா இவனை எப்படியாவது கொண்டு போய் வேற ஏதாவது பண்ணி இவனை கொண்டுடணும் அப்படின்ட்டு. அதுக்கு வழி பண்ணுறதுக்கு துரியோதன ஆள் தேடுவான். பீஷ்மரோட ஆள் வந்து இவாளையெல்லாம் கொண்டு போய் வச்சு அங்கே மரியாதை கொடுத்து அவளுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அந்த அரக்கனை கொண்டதுக்கு அவனுக்கு பாராட்டி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பீஷ்மர் நினைப்பார். எல்லாரும் வந்து ஏகச்சக்கரத்தில் தேடுவா. இவன் இருக்க மாட்டான். இவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்பி போயிடுவான். இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா, இது இப்படியா இருக்கட்டும். ஆக இப்போ மறுபடியும் காட்டுக்கு போயிடுறா. பாண்டவர்கள் உயிரோட இருக்கான்றது துரியோதனுக்கு தெரிஞ்சு போறது. இது இப்படியா இருக்கட்டும். இதுக்கு நடுவில் இவன் இருக்கான் பாருங்க, நம்ம அதிரதன் ஒருத்தம் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டியாகும். அதிரதன் பேர் ஆகும். ரதன்னா சாதாரண ரதங்களை ஓட்டுறது. அதிரதன்னா காத்து மாதிரி போவான். அதிரதனுக்கு அதுக்கு தனியா இருக்கு. தேர் ஓட்டுறதுலேயே பல பாகங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். பாரத கதை வரும்போது சொல்றேன். ரதன் அதிரதன் அதெல்லாம் இருக்கு. அது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு. அதை சொல்றேன். இவன் என்ன பண்றான், அந்த அதிரதன் வந்து இவனுக்கு தேர் ஓட்டுறவன் இருக்கான் இல்லையா, அவன் குழந்தை கிடையாது. அவனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருக்கான். அவன் ஒரு நாள் கங்கை கரையில போகும்போது ஒரு பெட்டி மறந்து வரும். இந்த பெட்டி தான் அந்த குந்தி விட்டாலே அந்த பெட்டி. அது அப்ப நடந்ததுதான். அந்த கதை அப்படியே இருக்கு. இது வந்து மறுபடியும் பிளாஷ்பேக், பின்னாடி போயிடுறோம். பின்னாடி போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வரும். போயிடுது. இந்த இது பறந்து மறந்து வந்தவொடனே அந்த பெட்டியை எடுக்கிறான். இவங்க தேரோட்டி தானே. இவன் அந்த கங்கை கரையில் குளிக்கிறதுக்கு போகும்போது பெட்டி மறந்து வரும். என்ன பெட்டி வருதுன்ட்டு பெட்டியை எடுப்பான். பெட்டி பார்த்தா பெட்டி அலங்காரமாக இருக்கும். நல்லா ராஜாவோட பெட்டி மாதிரி இருக்கும். ஆக அதை வெளியில் யார்ட்டையும் காட்டாத அதை எடுத்து கொண்டு வச்சு வீட்டில் கொண்டு வச்சு அந்த பெட்டியை திறப்பான். திறந்தா உள்ளுக்குள்ளே குழந்தை இருக்கும். குழந்தை ஆண் குழந்தை. அதுவும் சூரியனோட புள்ள இல்லையா. காதில் கவசம் குண்டலம் இருக்கும். மாரில் வந்து அதுக்கு வந்து கவசம் இருக்கும். காதில் குண்டலம், மாரில் கவசம். இதோட ஒளி பொருந்திய குழந்தையா இருக்கும். அது திறந்த உடனே பெட்டியை திறந்த உடனே ஜெயிச்ச செங்கப்பத்தாலும் அடிக்கும். ஆஹா, இது குழந்தை நம்மளுக்கு பெருமாள் கொடுத்தது தான். அவர் குழந்தை இல்லை இல்லையா. குழந்தை இல்லாதவளுக்கு இந்த மாதிரி குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு மனசு லயிச்சு போயிடும். லயிச்சு போனோடனே அந்த குழந்தைய எடுத்து வச்சு வளர்ப்பான். யாருக்கும் தெரியாது, சொல்லவும் மாட்டான். திருதராஷ்டிரனுக்கு மட்டும் அதேதான் சொல்லி வச்சுப்பான். ஒரு குழந்தை இதில் வந்தது, ஆற்றுல வந்தது, கங்கை ஆற்றுல, நான் எடுத்து வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு திருதராஷ்டிரன் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல, விட்டுறான். இந்த மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது இது அப்படியே அந்த குழந்தை அந்த பக்கத்தில் வளர்றது, அதை வளர்த்துட்டு இருக்கான். அது தான் இயற்கையாகவே எல்லா விதையும் தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே எல்லா விதையும் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் கற்றுருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து இயற்கையாகவே யாரும் குருவே இல்லை. குருவே இல்லாத எல்லாத்தையும் கற்றுக்குறான். குருவே இல்லாத, அது வரைக்கும் குரு கிடையாது. பின்னாடி தான் பரசுராமர் குருவாரார். பரசுராமர்கிட்ட போய் கற்றுக்குறான். அது அப்புறம் இவன் வந்து இதுக்கு முன்னாடி இவன் வந்து எல்லா வித்தையும் கற்றுக்குறான். இவனை குருவே இல்லாத இவனாவே எல்லா வித்தையும் கற்றுக்குறான். ஏன்னா இவனுக்கு வந்து சூரியனோட புள்ள இல்லையா. சூரியனோட புள்ளன்றதுனால இவனுக்கு வந்து அசாத்திய சக்தியும் பவரும் இருக்கும். கையில் அந்த வித்தை கற்றுக்கிற இதெல்லாம் இருக்கும். இவனே கற்றுடுவான். இவனே சுயம்புவாகவே எல்லாத்தையும் வெள்ளெல்லாம் போட்டி
நகர்த்தி அதெல்லாம் கற்றுட்டுருவான். கற்றுட்டு ரொம்ப நல்லா பண்ணுவான் எல்லாத்தையும். இவன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து பீஷ்மர் என்ன பண்ணுவார், பஞ்சபாண்டவர்களை தேடி அனுப்புவா இல்லையா. அனுப்பும்போது இவர் என்ன பண்ணுவார், அவன் கிடைக்க மாட்டான். அவன் கிடைக்க மாட்டான்னும் போது இவா போய் வேற இடத்துல தூக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் பாஞ்சாலிக்கு கல்யாணம், பாஞ்சாலி இருக்கா இல்லையா, அவன் வந்து இப்போ ஏகச்சக்கர நகரத்துக்கு போயிட்டா. இதில் வந்து வாரணாவரத்தில் வந்து அந்த மாளிகையில், அரக்கு மாளிகையில் செத்து போயிட்டாருன்னே இப்போ துருபதன் நினச்சிட்டு இருக்கான் இல்லையா. துருபதனுக்கு இந்த செய்தி போகிறது, பாண்டவர்கள் உயிரோட இருக்கான்றது. துருபதனுக்கு போனோடனே அப்பான்னு வயத்தில் பாலை வாக்கும் அவனுக்கு. இதுக்கு நடுவில் துருபதன் என்ன பண்ணுறான், துருபதனுக்கு வந்து யாஜர் உபயாஜர்னு 2 யாகம் பண்ற பிராமணன் அவன் இருக்கான். இவன் என்ன பண்றான், அபிசார யாகம்னு ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்றான். அதுதான் அபச்சாரம் இப்ப கூட சொல்றா பாருங்க. அபச்சாரம் தப்பு. அபிசாரம்னா தப்பான விஷயம். தப்பான விஷயத்துக்கு ஒரு யாகம் பண்றான் இவன், துருபதன் பண்றான். அதையெல்லாம் எடுத்து எல்லாரும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அந்த அடுத்த ஒரு பழி வாங்குற அந்த இது இவனுக்கு கடுவுல உறுத்திட்டே இருக்கும். துரோணர் வந்து நீ என் ஃப்ரெண்டு தான், நீ வந்து என்ன ஃப்ரெண்டு இல்லைன்னா கூட நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஃப்ரெண்டு தான். நீ வேணா என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்க வேண்டாம், நீ என்ன நண்பனாக ஏற்றுக்க வேண்டாம், நான் வந்து நண்பனாக ஏற்றுட்டுங்க. அதனால உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன், ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார் துரோணர். எடுத்துன்னு போ, இந்த பாதி ராஜ்யத்தை எடுத்துன்னு போ இந்தா அப்படின்னு கொடுத்து அனுப்புற, தானமாக கொடுக்குறேன்னு கொடுத்து அனுப்புவார். இந்த தானத்தை வாங்கிட்டு வந்து இங்கே போவோம். அப்போ அங்கே சொல்லிட்டு வந்துட்டானே வழியா துருபதனுக்கு உள்ளுக்குள்ளே உறுத்தும். ஆக ஒரு துரோணர் ஒரு சாதாரண பிராமணம், நம்ம கூட படித்தோன்றதுக்காக நம்ம அவனை அனுப்ப போய் அவன் வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டான், எப்படி ஒரு இதில் எடுவாயிருக்கான். ரெண்டாவது இந்த அர்ஜுனனால எப்படி முடிஞ்சுது, துரியோதனன் 100 பேர் வந்தால் 100 பேரை நம்ம ஈஸியாக அடித்தோம். நம்மளை எவ்வளோ ஈஸியாக நம்மளை அம்பையே எடுக்கவில்லை, வில்லையே கையில் எடுக்கவில்லை. அர்ஜுனன் வந்து அர்ஜுனோட வில்லு வந்து நம்ம வில்லை உடச்சி போட்டுது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. இவன் வந்துட்டு எப்படி அசாத்தியமான ஒரு திறமைசாலியாக இருக்கானே அர்ஜுனன் அப்படின்னு இவனுக்கு மனசில் இருக்கும். இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான், இந்த துருபதன் வந்து துரோணர் இது மாதிரி பண்ணிட்டாருன்னா அவர் மேலே ஆத்திரம், அர்ஜுனன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பும் துரோணர் மேலே ஒரு வஞ்சமும் ஏற்படும். துரோணர் இது மாதிரி பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்ணுவார், ஒரு யாகம் பண்ணுவார், ஒரு அபிசார யாகம்னு ஒரு யாகம் பண்ணுவார். இந்த யாகத்தை பண்ணி அவளுக்கு வந்து அந்த துரோணரை கொல்ற மாதிரி ஒரு புள்ள பிறக்கணும் அப்படின்னு வேண்டுவார். வேண்டிட்டு பண்ணுவார். பண்ணுறதுக்கு ஆச்சாரியனை தேடுவார். யாரும் வரமா பண்ணி வைக்கிறதுக்கு பிராமணா யாருமே கிடைக்க மாட்டார். ஏன்னா இந்த யாகங்கள்லாம் என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் பொல்லாத யாகங்கள். இதெல்லாம் வந்து இந்த அபசர்ப்ப யாகம் கூட பொல்லாத யாகம். அதெல்லாம் வந்து ஒரு நேரம் மாதிரி இருக்காது. பரீட்சித் மகாராஜா பண்ணதா சொன்னேன்னு அதெல்லாம் அது பாதியில் நிறுத்தினாலோ இதெல்லாம் பண்ணாலோ ஏதாவது ரொம்ப இதுவாகும். வியாசனோட சக்தினால அது பாதியில் நின்று அந்த 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 யாகம் அந்த அபசர்ப்ப யாகம் வந்து ஜனமேஜயனை ஒன்றும் பண்ணல. இல்லைன்னா ஜனமேஜயனை அது பெரிய பாடுபடுத்திக்கும். அது மாதிரி இதை வந்து இந்த யாகம் இவன் பண்ணுறான். இவன் பண்ணி என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு துரோணரை கொல்றதுக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த யாகத்துக்காக வாத்தியாரை தேடுவான். வாத்தியாரை தேடினா வாத்தியாரே கிடைக்க மாட்டேன். யாரும் எல்லாருமே இந்த இவன் சொல்கிற இந்த அபச்சார யாகனோடனே ஐயோ தப்பு அதெல்லாம் ஒருத்தர் பழி வாங்கிறதுக்காக யாகம் பண்ணி நடத்துறது, அதுலேருந்து இது பண்ணுறது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாவா ஒதுக்கி போயிடுறான். இந்த நிலைமையில யாஜர்னு ஒருத்தர், அவரோட அண்ணா உபயாசர்னு ஒருத்தர். யாஜர் உபயாசர் 2 பேர் இருக்கா. அவள் கொஞ்சம் காசு கஷ்டப்படுறவா. அவள் தானே நல்ல வேத வித்து ஞானி, எல்லா விஷயமும் தெரிஞ்சவா. அந்த காலத்தில் பெரும்பாலும் முனிவர்கள்லாம் அந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவாளாக தான் இருந்தா, வேதங்கள்லாம் தெரிஞ்சவாளாக தான் இருந்தா. இதை பயந்தாலே ஒழிய அவளுக்கு தெரியாமல் இல்லை. அவள் வந்து இந்த யாஜருக்கும் உபயாஜருக்கும் துருபதன் வந்து நான் நிறையா பொண்ணு தரேன், உங்களுக்கு ராஜ்யம் எல்லாம் தரேன், உங்களை பெரிய பணக்காரர்கள் ஆகிக்கிறேன், இந்த யாகத்தை பண்ணி கொடுக்கன்றான். அவளுக்கு ஒரு அல்ப ஆசை தானே, சரி பண்ணி வைக்கலாமே, பண்ணி வச்சு எப்படியாதாலும் இப்படியே நம்ம எவ்வளோ நாள் வறுமையோடய இருக்குது, அந்த யாகத்தால் நம்மளுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகி அது செத்து போனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிறது, நல்லதாக முடிச்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு கிடைச்சா நம்ம பெரிய ஆளாயிடுவோம், செல்வந்தர் ஆகிடுவோம். ரெண்டாவது எல்லாருக்கும் நடுவில் யாகத்தை வந்து முழுசாக முடிச்சு கொடுத்தான்ற பேரும் கிடைக்கும். இல்லைன்னா போயிட்டு தான் போகிறது. நம்ம என்ன இது ஏழை துணியாக வாழையா அது மாதிரி கடந்துட்டு அவசரப்படுறதுக்கு நம்ம போய் தான் சேர்ந்தா பரவாயில்ல அப்படின்னா அவளுக்கெல்லாம் உயிருக்கெல்லாம் அந்த பயம்லாம் கிடையாது. நியாய நீதி நேர்மைக்கு தான் பயப்படுவா. இந்த இடத்துல அவர் நீதியை பார்க்கல.
சரி பரவாயில்ல பண்ணலான்ட்டு போய் பண்றார். இவர் என்ன பண்றார், அந்த யாகத்தை பண்ணி வைக்கிறேன்றார். யாகத்தை பண்ணி வைக்கிறேன்ட்டு யாகம் பண்றார். யாகம் எவ்வளோ 12 வருஷம் பண்றா யாகம், ஞாபகம் வச்சுக்கோ. 12 வருஷம் யாகம் பண்ணி எல்லாம் அந்த துருபதன் யாகம் பண்ணி அதில் ஒரு அந்த அந்த யாக தீயிலேயே ஒருத்தன் வந்து பிரகாசமாக மேலே வரான். அதுதான் திருஷ்டேத்யும்னன்னு. அவன் தான் பிற்காலத்தில் வந்து துரோணரை வந்து கொல்லுவான். சண்டையில் 10ஆம் நாள் சண்டையில் துரோணரை கொல்றது வந்து திருஷ்டேத்யும்னன் தான் கொல்லுவான். திருஷ்டேத்யும்னன் ஒரு பிள்ளை உருவாகிறான். உருவாகினோடனே இவர் வந்து அந்த பிள்ளைய இவரோட இதுவே தானே, துரோணரை வந்து கொல்லணும், அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், துரோணரை கொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும். இதை வேண்டி தான் அந்த யாகத்தையே பண்ணுவார். அபிச்சார யாகம் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். அதை பண்ணினோடனே துரோணர் எதுக்கிறதுக்கு ஒரு புள்ள திருஷ்டேத்யும்னன் ஒரு பிள்ளைய அதில் உருவாக்கிடுவார். அதில் வந்துடுவார். அதில் வந்தவுடனே இவன் யாகத்தை அந்த பிள்ளை வந்தவுடனே அந்த பிள்ளை வெளியில் வந்து நிற்பான். நின்ன உடனே அவனுக்கு எல்லாம் மரியாதையும் பண்ணி எல்லாம் அவனையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது அந்த யாகத்தை கண்டினியூ பண்ணும்போது ஒரு பொண்ணு பிறப்பாள். ஒரு பொண்ணுன்னா அப்படி ஒரு அழகு. பாஞ்சாலி வந்து கருப்பு தான், ஆனால் பாஞ்சாலிக்கு பேரே கிருஷ்ணைன்னு ஒரு பேர். பாஞ்சாலிக்கு பேர் கிருஷ்ணைன்னு பேர். கிருஷ்ணன்னா கருப்பு, கிருஷ்ணைனா கருப்பு, கிருஷ்ணா கருப்பு. இந்த கிருஷ்ணைன்னு அவளுக்கு ஒரு பேர் உண்டு. கருப்பு, பயங்கர கருப்பு. ஆனால் அழகுன்னா அழகு, தேஜஸ், அந்த உடம்புல ஒளி, அதெல்லாம் அவளுக்கு வந்து நிறைய இருக்கு. உடம்புல ஒளியும் அந்த இதுவும் தேஜஸும் நிறையா இருக்குது. கொஞ்சம் கருப்பு நேரத்தில் ஒரு குழந்தையா பிறக்கிறா. குழந்தையா இல்லை, அவள் பெரிய பொம்னாட்டியாவே வெளியில் வரா, உள்ள நெருப்புலேருந்து வெளியில் வரா. அந்த அந்த பாஞ்சாலி வந்த உடனே துருபதனுக்கு வந்து அப்போதான் புரியுது, ஆஹா நம்ம வந்து பாஞ்சாலியை பிறக்க வச்சுருக்கோம், இங்கே இதில் வந்து பிறந்திருக்கா, இங்கே பொண்ணா பிறந்திருக்கா, துருபதன் பிறந்திருக்கான்னு உடனே அவளுக்கு சந்தோஷமாயிடுது. நம்ம கேட்ட மாதிரியே கரெக்டாக அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாஞ்சாலி பிறந்திருக்கா, திருஷ்டேத்யும்னன் வந்து துரோணர் கொள்றதுக்கு பிறந்திருக்கான்றது துருபதனுக்கு தெரிஞ்சு போகிறது. தெரிஞ்சு போனோடனே அவளை வந்து சீராட்டி பாராட்டி அவளை வளர்த்து உடனே திருஷ்டேத்யும்னன் நாட்டுக்கு இளவரசராக்கிறார். பாஞ்சாலியே வளர்த்துட்டுருக்கார். பாண்டவர்கள் செத்து போயிட்டான ஒன்று அவருக்கு என்னென்னா, நம்ம அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக தானே நம்ம பாஞ்சாலியே இதுலேருந்து எழுப்பினோம், நெருப்புலேருந்து. இப்போ வந்து அர்ஜுனன் வந்து நெருப்பில் நம்ம யாகம் பண்ணி பாஞ்சாலியை பிறக்க வச்சோம். இப்போ அர்ஜுனனே இல்லைன்னா நம்ம நினச்சதே நடக்காது போல இருக்குன்னு அவர் துயரத்தில் ஆழ்ந்து ஒரு மாதிரி அவஸ்தப்பட்டுருப்பார். அவஸ்தப்பட்டிருக்கும்போது பாண்டவர்கள் சாகலைன்ற விஷயம் தெரிஞ்சோடனே இவருக்கு பாலை வாத்த மாதிரி இருக்கும். அர்ஜுனன் சாகலை, சரி பரவாயில்ல இருக்கான் அப்படின்றது துருபதனுக்கும் தெரியும். இவன் பாண்டவர்கள் செத்து போயிட்டான்னு அவ சொன்ன விஷயமும் தெரியும், மறுபடியும் பாண்டவர் உயிரோட இருக்கான்றது தெரிய வந்த விஷயமும் துருபதனுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே சந்தோஷப்படுறான். இப்போ என்ன பண்ணுறான், இவாளை எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கணும். அவனும் தேடுறான். அவனும் காட்டில எல்லாம் எங்கே போயிருக்கா, இவா எங்கேன்னு தேடுறான். இவ வந்து துரியோதனை வந்து இவாளை கொல்றதுக்கு தேடுறான். துருபதன் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு தேடுறான். பீஷ்மர் வந்து நாட்டுக்கு கொண்டு போய் இவளை பாராட்டணும், இவளை தன்னோட நாட்டில் கொண்டு போய் வச்சு கொண்டு வருவதாக தேடுறான். 3 பேர் தேடுறா. இவா 3 பேர் கண்ணிலையும் பண்ணல, ஒதுங்கி இருக்கா. பிராமண வேஷத்துலேயே ஒரு இடத்துல இருக்கா. பாஞ்சால நாட்டில் இருக்கா. பாஞ்சால நாட்டிலே பக்கத்தில் ஒரு ஓரமாக இருக்கா. அவளுக்கு தெரியாது, பாஞ்சால அரசனுக்கே துருபதனுக்கே தெரியாது. ஆனால் அவனோட நாளுக்குள்ளே இருக்கிற நாட்டில் தான் இருக்கா. இருக்கும்போது என்ன பண்ணுவான், துருபதன் என்ன பண்ணுவான், எப்படி இவாளை கண்டுபிடிக்க முடியலையேன்னு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒன்று பண்ணலாம், நம்ம பாஞ்சாலிக்கு சுயம்பரம்னு ஒரு இது ஒன்று கொடுக்கலாம், ஒரு சுற்றறிக்கை கொடுக்கலாம். கொடுத்தா எல்லா ராஜாக்களும் வருவான், நிச்சயம் அர்ஜுனன் வருவான். அர்ஜுனனுக்கு தெரியும், ஏன்னா அர்ஜுனனுக்காக தான் இவ பிறந்திருக்கா. இவ யாரையும் இவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அர்ஜுனன் எப்படியும் அதில் வந்தாகணும், நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுவான். அவன் பிளான் பண்ணுறதுக்குள்ள அவன் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவ இந்த அவன் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி தண்டோரெல்லாம் போடுவான். போட்டு பாஞ்சாலிக்கு கல்யாணம்ன்றது. பாஞ்சாலி கல்யாணம் உடனே எல்லாருக்கும் தெரியுது. இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அவன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். தண்டோரை போட்டு எல்லா 56 தேசத்து ராஜாக்களுக்கும் தெரிவிக்கிறான் துருபதன். பாஞ்சாலின்னு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ராஜாக்கள்லாம் வரலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு மீதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ.